வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் தங்கள் ஊருக்கு எப்பொழுது மழைப்பொழிவு கிடைக்கும் என்கின்ற பல்வேறு வினாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விடை அளிக்கும் விதத்தில் விரிவான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 18 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. கேள்வி எப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இன்னும் சரியாக கிடைக்கல, எப்போ கிடைக்கும்? சார் பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு மழை வரும்னு சொன்னீங்க, இன்னும் வரல. ஆனால் ஈரோடெல்லாம் நல்லா பெய்யுது, கரூர் பெய்யுது, ஆங்காங்கே திண்டுக்கல்ல கூட பெய்யுது, கோயம்புத்தூர் வடக்கு பெய்யுது, நீலகிரி பெய்யுது, உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு இன்னும் சரியாக வரவில்லை, எப்பொழுது வரும்? பருவமழை உண்மையிலேயே பொழிந்து விடுமா? எங்களுக்கு அணைகளை நிரப்பி விடுமா? சோலையாறு நிரம்புமா? பிஏபி தண்ணீர் நன்றாக கிடைக்குமா? உப்பார் அணை நிரம்புமா? பவானி சாகர் நிரம்புமா? அதே போல காற்றோட வேகம் எப்பொழுது குறையும்? வெயிலே இல்லை, நேற்று எப்படி காற்று வீசியது? வெயில் இல்லாத நாளிலும் நேற்று காற்று இருந்தது. டெல்டா மாவட்டங்களிலே மழைக்கு முன் ஒரு காற்று இருந்தது. அதே போல் தென் மாவட்டங்களில் வீசக்கூடிய காற்று கணவாய் பகுதிகளில் எப்பொழுது தீவிரமடையும், எப்படி இருக்கும்? வாழையை எதுவும் பாதிக்குமா? அதே போல் பாலக்காட்டு கணவாய் காற்று ஈரோடு மாவட்ட வாழைக்கு எதுவும் அச்சுறுத்தை கொடுக்குமா? அதே போல் வாழை மட்டுமல்ல, முருங்கை சாகுபடி, இதெல்லாம் பெரிய ஒரு மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கொத்தமல்லி சாகுபடிக்கு அதிக மழை பெய்தால் கொத்தமல்லிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலர் சாகுபடி பாதிப்படைந்திருக்கிறது. மல்லிகை மற்றும் சாமந்தி எல்லாமே. ஆகவே இவைக்கெல்லாம் ஒரு தீர்வு எப்பொழுது என்று நிறைய கேள்விகள். தற்பொழுது பெய்திருக்கக்கூடிய மழை பலருக்கு லாபம், பலருக்கு நஷ்டம், பலர் எதிர்பார்ப்பு என்று நிறைய இருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன். ஒன்று, காற்று பற்றிய ஒரு அச்சம் எல்லா விவசாயிகள்கிட்டமே இருக்கு. வாழை விவசாயிகள்கிட்ட மிகுந்திருக்கு. இப்பொழுது வீசக்கூடிய காற்று எல்லாமே வெப்பச்சலனத்தின் காரணமாக, அதாவது வெப்பச்சலனம் என்பது அதுக்கு மழைக்கு தான் சொல்லலாம். அதாவது அதிகமான வெயில் அடிக்கும் பொழுது காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து விடும். முதல்ல நீர் மேலிடும், அப்புறம் எடை குறைந்த காற்றெல்லாம் மேலெழும், அப்புறம் எடை மிகுந்த காற்றும் அதிக வெயில் அடிச்சுன்னா அதுவும் மேலெழுந்துடும். அப்போ என்ன ஆகும்? குறைந்த அழுத்தம் ஏற்படும். சில இடங்களில் எடை குறைந்த காற்றும் மேலே போயிட்டுனா, எடை மிகுந்த காற்றும் மேலே போயிட்டுனா வெற்றிடம் ஏற்படும். அது குறைந்த அழுத்தம் அல்லது வெற்றிடம் ஏற்படும். ஒரு சில இடங்களில் குறைந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்காக காற்று ஓடோடி வரும். வெற்றிடம் ஏற்பட்டால் வேகமாக ஓடோடி வரும். புரியுதுங்களா? இந்த காற்று தான். அப்படி இருக்கும் பொழுது நேற்றைக்கு டெல்டாவில் மேகமூட்டமாகத்தான் இருந்துச்சு, வெயில் பெரிதாக இல்லை. நேற்று மாலையில் கடுமையாக ஒரு காற்று வீசியது எப்படி என்று கேட்டிருந்தார்கள். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, டெல்டாவில் தான் நேற்று மேகமூட்டமாக இருந்துச்சு. பல மாவட்டங்களில் மேகமூட்டம் இல்லை, வெயில் இருந்துச்சு, புழுக்கம் இருந்துச்சு. ஏன்? மன்னார் வளைகுடாவிலே நேற்றைக்கு காற்று நுழையலை. எப்படி நுழைஞ்சு போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குமரிக்கலையில் மன்னார் வளைகுடாவில் இருந்துச்சு, தெற்கு பகுதி வழியாக காற்று போனது. மன்னார் வளைகுடாவில் காற்று நுழையலை. மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதி பாக்ஜல சிந்தன நுழையலை. காற்று எப்படி பயணித்தது என்றால், குமரிமுனை தொட்டு அப்படியே புத்தளம் வழியாக இலங்கை ஏறி பயணித்தது. அப்போ எங்கே வெயில் இருக்கும்? அதிகமாக இருந்திருக்கும். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை, யாழ்ப்பாணத்திற்கும் அதிராமப்பட்டதுக்கும் இடைப்பட்ட அந்த பாக்ஜலசிந்தி பகுதி, ராமநாதபுரத்திற்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட அந்த பாக்ஜலசிந்தி பகுதியில் வெப்பம் உயர்ந்தது, புதுக்கோட்டை மாவட்ட பகுதியிலையும். ஆக இந்த வெப்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறைந்த அழுத்தத்தை நிரப்புவதற்கும் அங்கே காற்று சுழற்சியும் வளிமண்டல சுழற்சி நீடித்தது. ஆகவே அந்த காற்று சுழற்சியும் வலிமை பெற்றிருந்தது இந்த வெயிலின் காரணமாக. ஆகவே இந்த வெற்றிடத்தை, இந்த குறைந்த அழுத்த பகுதியை நோக்கித்தான் காற்று வேகமாக பயணித்தது. உங்கள் ஊரில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அல்ல, உங்கள் ஊர் வழியாக தெற்கே போகக்கூடிய காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த வெயில் குறைஞ்சிட்டுனா முற்றிலுமாக படிப்படியாக காற்று குறைஞ்சிடும். ஆனால் வெயில் குறைவதற்கு தொடங்கி விட்டது, குளிர்ந்து விட்டது. இன்னும் சில மாவட்டங்களில் வெயில் அடித்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் இன்றைக்கு நாளைக்கு மழை பொழிந்து விட்டால் இந்த காற்று அச்சம் என்பது இருக்காது. ஆகவே காற்று படிப்படியாக இந்த மழைக்கு முன் வரக்கூடிய காற்று குறையும். ஒன்று. சரி, காற்று இருக்குன்னு சொல்றீங்களே, அப்புறம் முதல் வாரத்தில் அது என்ன காற்று? அது ஆடி காற்று போல் தென்மேற்கு பருவ காற்று தொடங்க போகுது.
வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்விற்கு அரபிக்கடலிலிருந்து காற்று குமரி முனையை தொட்டு மன்னார் வளைகுடா வழியாகவும் ஆரல்வாய்மொழி பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் வழியாகவும் தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து வங்கக்கடலுக்கு வரும். இது வடக்கு ஆந்திர பிரதேசம் போகும்பொழுது பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று நேரடியாக டெல்டா வராமல் ஈரோடு சேலம் வழியாக திருவண்ணாமலை வழியாக பயணிக்கும். இப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுனா நேராக வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கிடும். வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடலுக்கு நிகழ்வு போயிட்டுனா அரபிக்கடலில் தீவிரமாகும் காற்று, வங்கக்கடலையும் தீவிரமாக காற்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் காற்றாக மாறிடும். ஆக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே காற்று இருக்கு. தொடர்ந்து ஒரு இடத்துல நிகழ்வு இருக்காது. ஓமன் நோக்கி போறது போல் போகும். அப்போ வடமேற்கு நோக்கி காற்று போகும். பிறகு வடக்கு திரும்பும் பொழுது வடக்கு நோக்கி காற்று, உள்ளே வரும் பொழுது வடக்கு நோக்கி. வங்கக்கடலுக்கு வந்த பிறகு மீண்டும் அரபிக்கடல் காற்று தமிழ்நாட்டுக்கு நுழையும். எங்கே காற்று எங்கே நிகழ்வு இருந்தாலும் கேரளா வழியாக நுழைந்து கணவாய்க்குள்ள நுழைஞ்சுதான் திரும்பும் வடக்கு நோக்கி. ஆகவே சுழற்சிகள் எங்கே இருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று முன்கூட்டியே தொடங்கி கேரளா கர்நாடகாவில் வலுத்த பலத்த மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே மேற்கிலிருந்து காற்று வங்கக்கடலுக்கு வரும்பொழுது தூறல் சாரலை கொண்டு கொடுத்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும், வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும். எல்லாம் அன்றைக்கு நிகழ்வோட செட்டிங்கை பொறுத்து காற்றோட வழித்தடம் மாறி அமையும். புரிஞ்சு போச்சா? அடுத்தது தென் மாவட்டங்களுக்கு எப்போ சார் மழை, கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட கணவாய் பகுதிகளுக்கு எப்போ சார் மழை இப்படி கேட்குறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, காற்றோட அமைப்பு காற்று சுழற்சியோட அமைப்பு எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அது எப்படி காற்றை தன்பக்கம் ஈர்க்கிறது என்று பார்க்க வேண்டும். கேரளாவிலிருந்து நுழைந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்று, அதுல நீர் ஆவி இருக்கும், குளிர்விக்கும் நீராவி இருக்கும், குளிர்ந்த நீராவி இருக்கும். அதாவது ஃப்ரிட்ஜை திறந்தா என்ன மாதிரியான ஆவி வருதோ அந்த மாதிரி ஜில் ஆவி இருக்கும். சரி, கர்நாடக பகுதிக்குள்ள ஆந்திர பகுதிக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்கு நுழைய போற காத்துல வெப்ப நீராவி இருக்கும். அது இட்லி பானையை திறக்கும் பொழுது வரக்கூடிய காற்று, இட்லி பானை புட்டை விற்கிறது, புட்டு குடம், குக்கர்ல இருந்து வரக்கூடிய காற்று, அந்த காற்று போல் வெப்ப நீராவி வரும். அந்த நீராவி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழையும். இந்த வெப்ப நீராவிக்குள்ளர அரபிக்கடல் காற்று பாலக்காட்டு கடவாய் மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்றும் உள்ளே வந்து நுழையும் பொழுது குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி மழையாக பொழிவிக்கிறது. மரங்களும் மழைப்பொழிவை பொழிவிக்கும், குளிர்காற்றும் இணைந்து மழைப்பொழிவை பொழிவிக்கும். இந்த அமைப்பு தான் பொழிந்தது. அது வடமேற்கிலிருந்து வந்த வெப்ப நீராவி கன்னியாகுமரி வரை எட்டவில்லை. வரக்கூடிய வழியிலேயே ராமநாதபுரம் வரைக்கும் வந்தது, மதுரை வரைக்கும் வந்தது, தெற்கே எட்டவில்லை. கரூர் வழியாக வந்தது, மதுரை வந்து ராமநாதபுரம் வழியாக கடலுக்குள் போனது. ஆனால் ஈரோடு வழியாக வருவதுதான் மதுரை ராமநாதபுரம் போகும். இன்னும் கொஞ்சம் அந்த வெப்ப நீராவி நீலகிரி மாவட்டம் இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் தடுக்கிறது. இருந்தாலும் இன்னும் கிழக்கு புறம், அதாவது இன்னும் கொஞ்சம் மேற்கு புறம் வைத்து வரும் பொழுது, அதாவது கர்நாடக கரையோரம் நுழைந்து கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வழியாக கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி உயரம் குலைந்த மலைப்பகுதி வழியாக பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழைந்து கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் மதுரை தேனி போன்ற மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது வெப்ப நீராவி காற்று கர்நாடக கடலோரம் கேரள கடலோரம் வழியாக தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள் வழியாக உள்ளே நுழைந்து மழை பொழிவை தென்கோடி மாவட்டங்கள் வரைக்கும் ஏற்படுத்தும். அந்த நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளை 19ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதியும் அமையும். ஆக 19, 20 கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி உட்பட ஈரோடு திண்டுக்கல் உட்பட மதுரை தேனி விருதுநகர் உட்பட தென்கோடி மாவட்டங்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய திங்களும் செவ்வாயும் கொடுக்கும். ஆகவே பொறுத்திருங்கள். ஆனால் முழுமையாக அங்கு வந்து கொடுக்காது. வரும் வழியில் நுழையும் வழித்தடம் பாலக்காட்டு கணவாயும் உயரமான மலை தொகுதிக்கு இடையே இருக்கக்கூடிய உயரம் குறைந்த பகுதி வழியாகத்தான் நுழையும். முழுமையாக ஃபோர்ஸாக வர்றதுக்கு மழை இடையூறு கொடுக்கும், இடைவெளி வழியாகத்தான் வருகும். அதனால ரொம்பவும் வந்து சேர்ந்துடாது. அளவான காற்று நீராவி காற்று வந்து அளவான மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு இருக்கிற காரணத்தினாலே ரொம்பவும் எதிர்பார்த்துடாதீங்க. ஆனால் எதிர்பாருங்க, குறைவாக எதிர்பாருங்க, ஒதுக்கி பெய்யும் எதிர்பாருங்க. ஆனால் கோயம்புத்தூர் உள்ளிட்ட நுழையும் இடத்துல கணவாயில் நுழையும் பொழுது கனமழை பொழிவை கொடுக்கும், நல்லா நன்றாக கொடுக்கும். ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மற்றும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை கனமழை இருக்கு. அங்க மட்டும் இல்ல, பெய்யாத இடங்களுக்கு தான் அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெய்த இடங்களுக்கும் பொழிய போகிறது. டெல்டாவிற்கு நாளை மறுநாள், வட உள் மாவட்டங்கள் நாளை மறுநாள், வடகடலோரம்லாம் இன்றைக்கு நாளை மறுநாள், அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கேயே வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கு. எல்லா நாளும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை.
ஆக இந்த கணவாய் பகுதிகளில் மட்டும் இன்றைக்கு நீலகிரி மாவட்டமும் ஈரோடும் கொடுத்தாலும் அதாவது திருப்பூர் உடுமலைப்பேட்டை மற்றும் அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கவில்லை சரியாக என்று சொல்லுவர்களுக்காக தயவுசெய்து ஒரு நாள் பொறுத்திருங்கள். திங்கட்கிழமை நாளை கொடுத்துவிடும், செவ்வாய்க்கிழமையும் கொடுக்கும், திங்கட்கிழமை உறுதியாக கொடுக்கும். அது மதுரை தேனி வரைக்கும் தாண்டி விருதுநகர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு, அதையும் தாண்டி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, கடலோரம் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் பொறுத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக சார் கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் கனமழை, வட மாவட்டங்கள்லாம் கனமழை, பல்வேறு அறுவடை பணிகள் பாதித்திருக்கிறது. கொஞ்சம் இடைவெளி கொடுத்தால் பரவாயில்லை. டெல்டா மாவட்டங்களில் நடவு செய்யப்பட்ட பொங்கல் கரும்பு பாதிப்படைந்திருக்கிறது. கண்டிப்பாக உண்மைதான், வேதனை தான். மலர் உற்பத்தி குறைந்து மலரும் விலை கூடியிருக்கிறது. அதே போல் கரும்பு நடவு பணியும் பாதிப்படைந்திருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு டெல்டாவில் மழை தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய 3 நாட்களுக்கு வழி இல்லை, நிறைய மழை இருக்கிறது. வடிய விடுங்கள். பாத்தியை மேட்டு நட்டு வைங்க. ஆனால் மழைப்பொழிவு ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் மழை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகாவுக்கு தான், அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு தான் அதிக மழை இருக்குது. இங்கேயும் மழை இருந்தாலும் மிதமான வெப்பநிலையும் சாரலும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.